அனைத்து மாணவர்களுக்கும் அன்பின் பணிவு. நாங்கள் இப்போது இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற தலைப்பிலான பாடப்பரப்பின் 7வது வகுப்பிலே நாங்கள் இன்று சந்திக்கிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த கால வகுப்புகளிலே இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தல் என்ற அடிப்படையிலே பொதுத் தேர்தலுக்கு பின்னரான சமூக மாற்றம் 1956ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு பின்னரான சமூக மாற்றம் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். என்று அதன் தொடர்ச்சியாக 1956ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலும் சமூக மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு தேர்தல் மூலம் 1956ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் மூலம் 3வது பொதுத் தேர்தல் மூலம் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1947ஆம் ஆண்டு 1வது தேர்தலும் 1952ஆம் ஆண்டு 2வது தேர்தலும் நடைபெற்ற அதே போன்று 1957ஆம் ஆண்டு 3வது பொதுத் தேர்தல் நடைபெற வேண்டும். இருந்தாலும் முன்கூட்டியே 1956ஆம் ஆண்டு ஒரு பொதுத் தேர்தல் ஒன்று நடைபெறுவதை காணலாம். இந்த பொதுத் தேர்தலில் மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையிலான அரசியல் சமூக மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் காணலாம். மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவராக SWR பண்டாரநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அரசியலிலே சமூகத்திலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கலாம். நாங்கள் அந்த பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ற அடிப்படையிலே சிங்களத்தை அவர்கள் அரசகர்ம மொழியாக மாற்றியிருந்தார்கள். பிரித்தானியாவுடன் 1947ஆம் ஆண்டு அப்போது இருந்த TSN நாயக்கா அவர்களால் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு விவகாரம் சம்பந்தமான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகின்றது. வல்லரசுகளின் அணியிலிருந்து விலகி நடுநிலைமையான அணிசேரா கொள்கையை பின்பற்றக்கூடிய வகையிலான வெளிநாட்டு கொள்கை ஒன்றை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அணிசேரா கொள்கை என்பது இந்த ஒரு அணியுடன் சேராமல் சுயமாக எடுக்கக்கூடிய வகையிலான கொள்கைகளை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ற அடிப்படையில் அணிசேரா கொள்கையை கடைபிடித்தமை, தேசிய மயப்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு அமைவாக துறைமுகம், போக்குவரத்து, பேருந்துகள் போன்ற துறைகளை அரசுடமாக்கியமை, தேசிய விவசாயத்தையும் கைத்தொழிலை முன்னேற்ற நடவடிக்கை மேற்கொண்டமை, உயர்கல்வித்துறையிலே விருத்திக்காக வித்யாலங்கார பிரிவினாக்களை பல்கலைக்கழகமாக தரமுயர்த்துமை போன்ற வேலை திட்டங்களை இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் ஐக்கிய முன்னணி 51 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதன் பின்னர் பண்டாரநாயக்க அவர்கள் செயல்படுத்திய தேர்தல் இயக்கத்தால் அவருடைய தேர்தல் வியூகத்தை பொறுத்தவரையிலே பண்டாரநாயக்க அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் முன்னர் சொன்னது போன்று, கடந்த வாரத்து கிளாஸிலே சொன்னது போன்று, மொழி, தேசிய மொழி, அரசகர்ம மொழியாக சிங்களத்தை அவர்கள் நாங்கள் மாற்றுவோம் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இது பெரும்பான்மை சமூகமான சிங்கள மக்கள் சமூகத்திலே பாரிய அதிர்வரைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் பெரும்பாலான மக்கள் அதற்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்களாக, ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையிலே பண்டாரநாயக்க அவர்கள் செயல்படுத்திய இந்த தேர்தல் இயக்கத்தால் இந்நாட்டு சாதாரண குடிமக்களில் இருந்து தோன்றிய தலைவர்கள், இந்நாட்டு சாதாரண குடிமக்களில் தோன்றிய தலைவர்கள்
பலருக்கு தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. சாதாரண தலைவர்கள் கூட பாராளுமன்றத்துக்கு தெரிவு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அதே போன்று அவருடைய ஆட்சி காலத்தில், பண்டாரநாயக்க அவருடைய ஆட்சி காலத்திலே தேசிய பண்புகளை மதித்து நடைமுறைப்படுத்தியமையும், அதுவரை தீர்க்கப்படாதிருந்த பொதுமக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டமையும் அரசாங்கத்தில் சமூகத்தில் சமூக மாற்றம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பண்டாரநாயக்க அவர்கள் முழுமையாக பிரித்தானிய அரசாங்கத்துடைய சமூக நெறி கொள்கைகள், கோட்பாடுகள், செயற்பாடுகளில் இருந்து மக்களை விடுவிப்பதற்கான பாரிய போராட்டங்களை நடத்தி அதனூடாக மக்களை ஒன்றுபடுத்தி வெற்றி பெற்ற தலைவராக பண்டாரநாயக்க அவர்கள் காணப்படுவதை நாங்கள் இங்கே காணலாம். இப்போது நாங்கள் இந்த 1956ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலின் பின்னர் 4வது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 1960ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. அதற்கு பின்னர் 5வது பாராளுமன்ற தேர்தல் 1960ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறுகின்றது. 6வது பாராளுமன்றம் 1965ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. 7வது பாராளுமன்றம் 1970களிலே நடைபெறுகின்றது. 1970ஆம் ஆண்டு நடந்த 7வது பாராளுமன்றத்தை அடுத்து உருவாக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே புதிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு அவை 1972ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் முன்னர் கூறியது போன்று 1956ஆம் ஆண்டுக்கு பின்னர் 1960ஆம் ஆண்டு 1960ஆம் ஆண்டு 2 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. மார்ச் மாதம் ஒரு தேர்தலும் ஜூலை மாதத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். காரணம் என்னவென்றால் 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த பொதுத் தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி 50 ஆசனங்களை பெற்றிருந்தது. ஆனால் அங்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போன்று அவர்களால் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனமையும், பாராளுமன்றத்தில் சிம்மாசன உரை, 1வது சிம்மாசன உரையில் அரசாங்கம் தோல்வி அடைந்த காரணத்தினால் மகாதேசாதிபதியினால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் 1960ஆம் ஆண்டு ஒரு பொதுத் தேர்தல் நடைபெறுவதை நாங்கள் காணலாம். அந்த தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 75 ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியை ஈட்டி ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருந்தது 5வது பாராளுமன்ற தேர்தலில். இதற்கு பின்னர் 6வது பாராளுமன்ற தேர்தல் 1965ஆம் ஆண்டு நடக்கின்றது. அதில் ஐக்கிய தேசிய கட்சி 66 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. அதே போன்று 7வது பொதுத் தேர்தலில் தான் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெறுகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவற்றோடு இணைந்து 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் காண்பித்து முழு அரசியல் யாப்பையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு ஒன்று ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த வகையிலான விரிவான விளக்கம் உங்களது பாடப்பரப்பிலே இல்லாவிட்டாலும் நாங்கள் 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு உருவாக்கப்படுவதற்கான பின்னணி காரணங்களை பற்றி அறிந்திருத்தல் ஒரு முக்கியமான விடயமாக இருப்பதை இங்கே காணலாம். இதன் அடிப்படையிலே 1972 இலங்கை குடியரசாக மாற்றம் அடைவதை காணலாம். 1947 இங்கே 4 என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 47 1947 தொடக்கம் 1972 வரையான காலப்பகுதியிலே நடைமுறையில் இருந்த சோல்பரி அரசியலமைப்பில் காணப்பட்ட பல்வேறு குறைபாடுகள் காரணமாக 1970 பதவியேற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணியினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய முன்னணியினர் உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு 1972ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி முதல்
நடைமுறைக்கு வருவதை நாங்கள் காணலாம். இது முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு என்று பேர் மாற்றப்படுகின்றது. முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு, இறைமை தன்னாதிக்கம் கொண்ட அரசியல் யாப்பு. குடியரசு இலங்கை ஒரு குடியரசாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பிரித்தானியா அரசாங்கத்தில் இருந்த சகல உறவுகள், பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சகல உறவுகளும் அங்கே துண்டிக்கப்படுவதை காணலாம். ராஜதந்திர மட்டத்தில், அதாவது ஒரு அரசை இன்னொரு அரசு ஆட்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்ற விடயத்திலிருந்து முழுமையாக இலங்கை விலகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியலமைப்பின் தோற்றத்துக்கு சோல்பேரி அரசியலமைப்பிலே காணப்பட்ட பல குறைபாடுகள் பிரதான காரணங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு தோற்றம் பெறுவதற்கு பல குறைபாடுகள் அந்த சோல்பேரி அரசியல் யாப்பிலே காணப்பட்டிருந்தன என்று கூறப்படுகிறது. நாங்கள் கடந்த பல அரசியல் திட்டங்களையும் பார்க்கும்போது ஒரு அரசியல் திட்டம் ஒன்று புதிதாக உருவாக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் புதிய அரசியல் யாப்புகள் தோற்றம் பெறுகின்றன என்ற விடயத்தையும் நாங்கள் கடந்த வார வகுப்புகளிலே நாங்கள் பார்த்துக்கிட்டு. அந்த அடிப்படையில் இந்த 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு தோற்றம் பெறுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் உங்களது பாடப்பரப்புக்கேற்ப அவை சுருக்கமாக இங்கே குறிப்பிடப்படுவதை காணலாம். குறிப்பாக சோல்பேரி யாப்பானது இலங்கை மக்களால் வரையப்படாமல் அது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பூரண கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் யாப்பாக இருப்பது மிகப்பெரிய குறைபாடாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே அந்த விடயத்தை தெளிவாக கற்றிருக்கின்றோம். சோல்பேரி பிரபு இலங்கைக்கு வந்து இலங்கையின் பல்வேறு சமூகங்களை சந்தித்து, பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து, அவர்களுடைய கலந்துரையாடலின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் யாப்பாக இந்த சோல்பேரி அரசியல் யாப்பு காணப்படுகிறது என்று நாங்கள் சொன்னோம். அப்போது சோல்பேரி அரசியல் யாப்பை கொண்டு வந்த சோல்பேரி பிரபு அந்த யாப்புக்காக கூறப்பட்ட காரணங்கள் பலவாக இருந்து அவை நியாயப்படுத்தக்கூடியனவாகவும் இருந்ததை நாங்கள் அறிவோம். குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துடனே நலனை பேணக்கூடிய வகையிலான ஏற்பாடு அந்த அரசியல் யாப்பிலே காணப்பட்டிருந்தது ஒரு சிறப்பான அம்சமாகும். அடுத்தது, அந்த அரசியல் யாப்பு டொமினியன் அந்தஸ்திலான சுதந்திரத்தை எமக்கு வழங்கியிருந்தது. பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழான அரசு, பிரித்தானிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழான ஒரு அரசியல் முறைமையை எங்களுக்கு அது ஏற்படுத்தி தந்தது. இதனூடாக எங்களது நாட்டு தலைவர்கள், பாராளுமன்றம் ஒரு முழுமையான நிறைவான தன்னாதிக்கமுடைய எந்த ஒரு சட்டங்களையும் ஆக்க முடியாத நிலை காணப்பட்டிருந்தது மிகப்பெரிய குறைபாடாகும். அதாவது டொமினியன் அந்தஸ்திலான சுதந்திரம் வழங்கப்பட்டதனால் இறைமையுடைய அதிகாரத்தை கொண்டு எந்த ஒரு சட்டத்தையும் ஆக்க முடியாமல் வகையான சட்டங்களுக்கு மகாதேசாதிபதியினுடைய தடைகள் காணப்பட்டிருந்தது ஒரு முக்கிய விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் இலங்கையின் நிறைவேற்றுத்துறையின் தலைவராக பிரித்தானிய முடி காணப்படாமல் இலங்கையின் இறைமைக்கு மாசு கற்பிப்பதாக அமைந்தது. நிறைவேற்றுத்துறையின் தலைவராக முடி காணப்பட்டவன், அதாவது இலங்கையினுடைய சகல சட்டங்களுக்கும் இறுதி அங்கீகாரம் வழங்கக்கூடியவராக மகாதேசாதிபதி காணப்பட்டார். அர்த்தம் என்னவென்றால் முடி மகாதேசாதிபதியால் இலங்கையினுடைய சகல விவகாரங்களுக்கும் நிறைவேற்றி அதிகாரமுடையவராக காணப்படுகிறார். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முடி சார்பாக அவர் செய்தார், முடி சார்பாக அந்த விடயத்தை அவர் மேற்கொண்டார். அந்த அடிப்படையில் நாங்கள் முடியைத்தான் நிறைவேற்றி அதிகாரம் கொண்டவராக நாங்கள் இங்கே காண்கின்றோம். ஆகவே இலங்கையின் இறைமைக்கு அது மாசு கற்பிப்பதாக அமைந்திருந்தது. அதே போன்று
பாராளுமன்றம் உரிமை குறைந்த தாபனமாக காணப்பட்டது. சட்டங்களை முழுமையாக இயற்ற முடியாமை, மக்கள் பேர் சபையினால் இயற்றப்படக்கூடிய சட்டங்களை பிரதிநிதிகள் சபை தடுத்து நிறுத்தியமை அல்லது காலதாமதப்படுத்தியமை, சட்டங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவது கால நீடிப்புகளை எடுத்தமை போன்றவைகள் ஒரு திறமையற்ற பாராளுமன்ற முறைமையை அங்கே ஏற்படுத்தியிருந்தன. மக்கள் பிரதி சபையினுடைய செயல்பாடுகளுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பிரபுக்கள் சபை காணப்பட்டமை ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இதனால் இந்த பாராளுமன்றம் திறமை குறைந்த தாபனமாக தொடர்ச்சியாக இயங்க வேண்டியிருந்தது. அதே போன்றுதான் இந்த இரண்டாம் மன்றமான செனட் சபையானது பல்வேறு குறைபாடுடையதாக காணப்பட்டது. இரண்டாம் மன்றமான செனட் சபை பல குறைபாடுகளை கொண்டதாக காணப்பட்டது. பொதுவான குறைபாடு என்ற அடிப்படையிலே அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்களாக, மகாதேசாதிபதி பிரதமருடைய விருப்ப வெறுப்புகளுக்கோடு சேர்க்கப்பட்டவர்களாக காணப்படுவதனால் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மகாதேசாதிபதியை பிரதமரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே காணப்பட்டிருந்தவை ஒரு முக்கிய விடயமாகும். இதனால் அந்த செனட் சபை மிகவும் குறைபாடுடைய பலவீனமான சபையாக காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் அடிப்படை உரிமைகள் பற்றிய ஏற்பாடுகள் அந்த அரசியல் யாப்பிலே இடம்பெறமையானது இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான பல்வேறு பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள். இதற்கு அவர்கள் நீதி கிடைக்க முடியாமல் தடுமாற்றம் அடைந்தார்கள். நீதியை பெறுவதற்கு அவர்கள் பிரித்தானியாவிலே காணப்பட்ட கோபுரை கழகத்தை நாட வேண்டியவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு நீதி கிடைத்தாலும் அவை இலங்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாமல் போன விடயங்களும் பல காணப்பட்டிருந்தன. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த அடிப்படை உரிமைகள் பற்றியும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றியும், அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வகையிலான எந்த ஒரு ஏற்பாடும் இந்த சொல்பொறி அரசியல் யாப்பிலே காணப்படாமை ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், சொல்பொறி அரசியல் யாப்பிலே 29வது சரத்து சிறுபான்மையோரின் நலன்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாக காணப்பட்டது என்று நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் அந்த காப்பீடுகள், அந்த ஏற்பாடுகளை உதறி தள்ளிய வகையிலே பாராளுமன்ற சட்டம், குடியுரிமை சட்டம், பிரஜா உரிமை சட்டம் போன்றவைகள் கொண்டு வரப்பட்டது இலங்கை அரசியல் வரலாற்றிலே மிகவும் கவலையான, கரைபடிந்த நிகழ்வுகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் இலங்கையின் நீதித்துறையிலே உச்சமன்றமாக பிரித்தானியா கோமரை கழகம் காணப்பட்டது. இலங்கை நீதித்துறையிலே பாதிப்புகள் ஏற்படும் போது அது சம்பந்தமாக மேன்முறையீடு செய்து ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொள்ள முடியாத மக்களாக இலங்கை மக்கள் காணப்பட்டார்கள் என்று இங்கே கூறப்படுவதை நாங்கள் காணலாம். இதன் அடிப்படையிலே இவ்வாறான பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக போராட்டங்கள் நடத்திய விளைவாக 1970ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக் கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திரம் லங்கா சமசமாஜ கட்சியுடனும் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் இணைந்த வகையில் 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் காண்பித்து ஒரு புதிய ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு வருவதை நாங்கள் இங்கே காணலாம். இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே முழு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இலங்கை சுதந்திர கட்சி 108 வேட்பாளர்களை நிறுத்தி 51 இடங்களை பெற்றுக் கொள்வதையும், லங்கா சமசமாஜ கட்சி 23 வேட்பாளர்கள் நிறுத்தி 13 இடங்களை வெற்றி கொள்வதையும், ஐக்கிய தேசிய கட்சி 130 உறுப்பினர்களை நிறுத்தி 17 ஆசனங்களை பெற்றுக் கொள்வதையும், இலங்கை தமிழரசு கட்சி 19 இடங்களை தமிழ் பிரதிநிதிகளை நிறுத்தி 13 இடங்களை பெற்றுக் கொள்வதையும், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 9 வேட்பாளர்களை நிறுத்தி 6 இடங்களை வெற்றி கொள்வதையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 வேட்பாளர்களை நிறுத்தி 3 இடங்களை வெற்றி கொள்வதையும்,
மகஜன் எக்ஸிட் பெரமுன 4 வேட்பாளர்களை நிறுத்தி எந்த விதமான இடங்களை பெறாத நிலையில் சுயேட்சை வேட்பாளராக 2 பேர் தெரிவு செய்யப்படுவதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. இதன் அடிப்படையிலே பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட 91 ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் 6 ஆசனங்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் 19 ஆசனங்களை பெற்றுக்கொண்ட லங்கா சமச கட்சியுடன் இணைந்து 116 ஆசனங்களை எண்ணிக்கையை காண்பித்து 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் நிரூபித்து புதிய ஒரு அரசியல் யாப்பை ஏற்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம். இதனால் இந்த புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான தேவை ஏற்பட்டிருந்தது. 1970ஆம் ஆண்டு தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 91 இடங்களையும் லங்கா சமசமாஜ கட்சி 19 இடங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களையும் பெற்றுக்கொண்டு ஸ்ரீமாவோ பண்டாநாயக்கா அவர்களின் தலைமையிலான ஐக்கிய முன்னணியை உருவாக்கி 1916 அரசாங்கத்தை கைப்பற்றியதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக. இதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் 1970 வெற்றி ஈட்டிக் கொண்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் என்ன செய்கின்றார்? உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி அந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வைத்த அனைத்து உறுப்பினர்களையும் கொழும்பு கோயில் கல்லூரியிலே நவரங்க கலா மண்டபத்திலே கூடுமாறு அழைப்பு விடுக்கின்றார். இதனையடுத்து அங்கே யாப்பு நிர்ணய சபையாக அவர் கூடுமாறு அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் அங்கே வாருங்கள், இது ஒரு யாப்பு நிர்ணய சபையாக இருக்கும் என்று அவர் அறைகூவல் விடுக்கின்றார். யாப்பை உருவாக்குகின்ற ஒரு சபையாக இது இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் அழைப்பு விடுக்கின்றார். இதன் அடிப்படையிலே 1970ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி நவரங்கல் மண்டபத்தில் கூட்டம் கூட்டப்படுகின்றது. இச்சபையிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அதாவது 38 அடிப்படை தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்படுவதை நாங்கள் காணலாம். 38 அடிப்படை தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்படுவதை நாங்கள் காணலாம். இதன் அடிப்படையிலே 1970 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 17 பேரை கொண்ட யாப்பு நிர்ணய குழு ஒன்று அங்கே உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அங்கே கூடிய அந்த சபையிலே 17 பேரை கொண்ட ஒரு யாப்பு உருவாக்க குழு, யாப்பு நிர்ணய குழு என்பது யாப்பொன்றை உருவாக்கும் குழு ஒன்று உருவாக்கப்படுவதை காணலாம். நாங்கள் இதற்கு முன்னர் காணப்பட்ட அரசியல் யாப்பெல்லாம் 2-3 நபர்களை கொண்டதான அவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டலை கொண்டதாக அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். சோல்பரி யாப்பு வரை கோல்பூர் கேமரோன் அரசியல் தொடக்கம் சோல்பரி வரையான எல்லா அரசியல் யாப்புகளும் 2-3 நபர்களோடு மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர்களுடைய கலந்துரையாடலின் பின்னர் அவை ஒரு அரசியல் யாப்பாக வெளிவருவதை நாங்கள் காணலாம். ஆனால் 1970ஆம் ஆண்டு யாப்பு நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இந்த 17 பேர் கொண்ட இந்த குழுவிலே கொல்வினாடி சில்வா அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார்கள். யாப்பு நிர்ணய குழுவினால் வரையப்பட்ட தொகுக்கப்பட்ட விடயங்கள் யாப்பாக 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதை நாங்கள் காணலாம். இதுவே இலங்கையின் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு. இலங்கையின் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு என்று சொல்லப்படுகிறது.
இப்போது உருவாக்கப்பட்ட இந்த முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலே பல்வேறு விடயங்கள் முக்கிய இடம்பெறுவதை நாங்கள் காணலாம். அரசியல் யாப்பிலே பல்வேறு விடயங்கள் முக்கியத்துவம் பெறுவதை நாங்கள் காணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், ஒவ்வொரு அரசியல் யாப்பு ஒன்றும் உருவாக்கப்படும் போது, புதிய அரசியல் யாப்பு ஒன்று மாற்றப்படும் போது, ஏற்கனவே காணப்பட்ட அரசியல் யாப்பில் உள்ள விடயங்கள் ஒன்றில் அதில் முழுமையாக இல்லாமல் போகும், அல்லது அதே முறைமை பின்பற்றப்படும். அல்லாவிட்டால் அந்த முறைமையிலே மாற்றங்கள் கொண்டு வரப்படும், புதிதாகவும் சில விடயங்கள் சேர்க்கப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், இந்த முதலாவது குடியரசு அரசியல் யாப்பிலே அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு புதிய விடயம் ஏற்படுத்தப்படுவதை நாங்கள் காணலாம். அடிப்படை உரிமைகள் தத்துவம் முதலாம் அரசியல் யாப்பிலே புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இந்த அடிப்படை உரிமைகள் தத்துவம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக குடியரசு ஜனாதிபதி என்ற பதவி. இந்த பதவி நிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த பதவி பேர்தான் மாற்றமடைகின்றதை தவிர அந்த பதவி எது செய்யப்படுகின்றது 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட கோல்பூர் கெமரன் சீர்திருத்தத்தில் இருந்து இன்று வரை அந்த பதவி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் 1972 ஆண்டுக்கு பின்னர் இந்த பதவியினுடைய அதிகாரம் 1948 ஆண்டுக்கு பின்னர் ஒரு வகையாக மாற்றம் பெறுவதையும், 1972 ஆண்டுக்கு பின்னர் வேறு விதமாக மாற்றமடைவதையும் நாங்கள் காணலாம். தேசாதிபதி என்ற நாமத்தோடு கோல்பூர் கெமரன் அரசு திட்டத்தில் உருவான இந்த பதவியானது 1948 ஆண்டு மகாதேசாதிபதி அல்லது ஆளுநர் நாயகம் என்று மாற்றமடைகிறது. இப்போது அது குடியரசின் ஜனாதிபதி என்ற அந்த பதவி மாற்றப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதிலே காணப்பட்ட அந்த பதவியை அலங்கரித்தவர்கள் அவர்களுடைய நிலையை பொறுத்தவரையிலே நாங்கள் 1947 ஆண்டு வரை ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ள மனிதராக காணப்பட்ட அந்த பதவி 1947 ஆண்டு கொண்டு வரப்பட்ட தோல்பதி அரசியல் ஞாபகூடாக நாம நிர்வாகியாக மாற்றப்படுவதை காணலாம். நிறைவேற்று அதிகாரம் இல்லாத மனிதராக காணப்படுகின்றார். அதே போன்றுதான் 72 ஆண்டு அரசியல் யாப்பிலும் அவர் அங்கேயும் ஒரு நாம நிர்வாகியாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் எல்லா காலங்களிலும் முதலாவது அரசியல் யாப்பிலிருந்து, முதலாவது கொண்டு வரப்பட்ட கோல்பூர் கெமரன் அரசியல் யாப்பிலிருந்து இதுவரையான அரசியல் யாப்பில் எல்லாம் நாட்டினுடைய தலைவராகத்தான் இந்த பதவி அலங்கரிக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். அடுத்தது மூன்றாவது விடயம் தான் தேசிய அரசு பேரவை என்ற விடயம். தேசிய அரசு பேரவை என்ற விடயம் கடந்த கால அரசியல் யாப்புகளிலே ஒவ்வொரு வகையான அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் கொண்டு காணப்பட்டதை நாங்கள் காணலாம். முதலாவது கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பிலே சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை என்ற அடிப்படையில் பட்டற்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த தேசிய அரசு பேரவையினுடைய பதவி நாமம் காணப்பட்டிருந்தது. படிப்படியாக சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபையினுடைய அந்தஸ்துகள் மாற்றமடைந்து கணமூர் அரசியல் யாப்பிலே அரசாங்க சபையினர் மாற்ற பெயர் பெற்று 1947 ஆண்டு சோல்பரி அரசியல் யாப்பிலே அது பாராளுமன்றம் என்று மாற்றப்படுவது நாங்கள். அதற்கு பின்னர் பாராளுமன்றத்தில் அது 2 சபைகளை கொண்டதாக அது உருவாக்கப்பட்டது என்று, அதில் மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட இவர்கள் 95 பேரும், 6 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் என்றும்,
அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு சபையாக இந்த செனட் சபை காணப்பட்டது என்றும் அதிலே 30 உறுப்பினர்கள் காணப்பட்டார்கள் என்றும் அவர்களிலே 15 உறுப்பினர்கள் மக்கள் பிரதேச சபையிலே உறுப்பினர்களாலும் ஏனைய 15 உறுப்பினர்கள் பிரதமருடைய ஆலோசனை பிரகாரம் மகாதேசாதிபதியால் நியமிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கண்டோம். ஆனால் இங்கு அவை அனைத்தும் நீக்கப்பட்டு அனைத்து முறைமைகளும் நீக்கப்பட்டு இங்கு அனைத்து முறைமைகளும் நீக்கப்பட்டு அனைத்து முறைமைகளும் நீக்கப்பட்டு இங்கே அது தேசிய அரசு பேரவை என்று பேர்மாற்றம் பெறுவதை காணலாம். தேசிய அரசு பேரவை என பெயர் மாற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் நாங்கள் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை என்பதை பார்க்கும்போது முதலாம் தோல்பரி அரசியல் யாப்பிலே பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை காணப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். ஆனால் அந்த சபை திறமை குறைந்த ஒரு சபையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த முதலாம் குடியரசு யாப்பிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை திறமை மிக்க ஒரு சபையாக மாற்றம் அடைவதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் நீதிமன்ற கட்டமைப்பை நாங்கள் பார்த்தால் அதுவரை சோல்பரி அரசியல் யாப்பிலும் நீதிமன்ற கட்டமைப்பு போன்றுதான் இங்கும் நீதிமன்ற கட்டமைப்பு காணப்படுகிறது. ஆனால் இங்கே புதிதாக அரசியல் அமைப்பு நீதிமன்றம் ஒன்றொன்று உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். இந்த முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலே ஒரு விசேட தன்மை என்னவென்றால் அரசியல் அமைப்பு நீதிமன்றம் அது சம்பந்தமாக உங்களது பாடப்பரப்பிலே இல்லை. இருந்தாலும் அந்த அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு வகிபங்கு தொடர்பாக சிறிது உங்களோடு பேசலாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது. ஆனால் உங்களது பாடப்பரப்பிலே அவை இல்லை. அதே போன்றுதான் இங்கே வேறு கலரில் அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற மக்கள் இறைமை, அரச கொள்கை வழிகாட்ட தத்துவம், அரசியலமைப்பு நீதிமன்றம், பொதுச்சேவை, நீதி சேவை, மொழியும் மதம் என்ற பல்வேறு விடயங்கள் அரசியல் யாப்பிலே உட்புகுத்தப்பட்டாலும் ஆனால் உங்களது பாடப்பரப்பிலே அவை இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு சிறிய அளவாவது அதை நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதன் அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய விடயம் அடிப்படை உரிமை, அடிப்படை உரிமைகள் தொடர்பான விடயம். அரசியல் யாப்பிலே 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பின் 18வது ஒன்று விதியின்படி அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் பற்றி கூறப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் பற்றி கூறப்படுவதை நாங்கள் காணலாம். இதன் அடிப்படையிலே சட்டத்தை அனுபவித்தல், செயல்படுத்தல், பாதுகாப்பு பெறல் அனைவருக்கும் பொதுவானதாகும். சட்டத்தின் மூலமாக வந்து நபர் ஒருவரின் உயிருக்கும் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்புக்கும் இடைஞ்சல் புரியக்கூடாது. அனைத்து குடிமக்களுக்கும் சிந்திக்கும் சுதந்திரத்துக்கும் மனச்சாட்சிப்படி நடக்கும் சுதந்திரத்திற்கும் சமய சுதந்திரமும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று குடிமக்களுக்கு அமைதியாக ஒன்று கூடும் அதிகாரமும் நமது கருத்துக்களை வெளியிடும் அதிகாரமும் சுதந்திரமும் காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு அடிப்படை உரிமை அரசியல் யாப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு முக்கிய விடயமாகும். இங்கே இந்த உரிமைகள் மீறப்பட்டால் அவர்கள் அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு மனுக்கள் செய்வதனூடாக, வழக்கு தாக்கல் செய்வதனூடாக தீர்வுகளையும் நியாயங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். சட்டத்துக்கு முன் ஆட்கள் எவரும் சமமானவர்கள், சட்டத்தின் மூலம் கிடைக்கும் சமமான பாதுகாப்புக்கு அனைவரும் உரித்துடையவர், சட்டப்பண்டி அன்றி யாழ் எவரும் கைது செய்யப்படலாகாது, சட்டப்படி அன்றி ஆள் எவரும்
உயிரையோ சுதந்திரத்தையோ பாதுகாப்பையோ இழக்க முடியாது. சட்டப்படி அந்த பிரஜைகள் இவரும் காவலில் வைக்கப்படவோ சிறையில் அடைக்கப்படவோ தடுத்து வைக்கப்படவோ முடியாது. ஒவ்வொரு பிரஜைக்கும் சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சிப்படி பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் என்பன உண்டு. இந்த உரிமை எந்த ஒரு சமயத்தை போதிக்கவும் பின்பற்றவும் உள்ள உரிமை ஆகும் என்றும் இந்த 18வது விதி கூறுகின்றது. மேலும் அந்த விதி கூறும்போது நம்ம சொந்த கலாச்சாரத்தை அனுசரிக்கவும் அபிவிருத்தி செய்யவும் பிரஜைகளுக்கு உரிமை என்று கூறுகின்றது. பிரஜைகள் எவருக்கும் அமைதியான முறையிலே ஒன்று கூடும் உரிமை உண்டு என்று கூறுகின்றது. பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் கருத்து வெளியிடும் உரிமை, பேசும் உரிமை, வெளியீட்டு சுதந்திரம் என்பன காணப்படுகின்றது என்று கூறுகிறது. பிரஜைகள் எவரும் அரசாங்க உள்ளூராட்சி கூட்டுத்தாபனத்தில் சேவையில் பதவி பெறும் தகுதியானவர்களுக்கு உண்டு என்றும் இன மத மொழி சாதி இவர்களுக்கு அப்பால் பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்றும் அத்தகைய சேவையில் நலன் கருதி குறிப்பிட்ட பதவிகள் ஆண்களும் அல்லது பெண்களும் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த யாப்பு கூறுகின்றது. அதே போன்றுதான் ஒவ்வொரு பிரஜைக்கும் இலங்கை முழுவதிலும் தடையின்றி பிரயாணம் செய்வதற்கும் விரும்பிய இடத்தில் வசிப்பதற்கும் விரும்பிய மதங்களை பின்பற்றுவதற்கும் சுதந்திரம் உண்டு என்று இந்த அரசியல் யாப்பின் 18ஆம் விதி கூறுகின்றது. ஆனால் ஒரு கவலையான விடயம், இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் தந்த அந்த அரசியல் யாப்பானது, அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் தந்த அரசியல் யாப்பானது அதன் 18வது 2 என்று சொல்லுகின்றது என்றால், அடிப்படை உரிமைகள் பற்றி இவ்வாறு கூறப்பட்ட போதிலும் 18(2) பிரிவு அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. கட்டுப்பாடு அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பது தொடர்பான கட்டுப்பாடுகளை குறிக்கின்றது. இதன்படி தேசிய ஒற்றுமையையும் மேன்மையையும், தேசிய பாதுகாப்பு, தேசிய பொருளாதாரம், பொது பாதுகாப்பு, பொது சுகாதாரம், அரச கொள்கை தத்துவங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவற்றில் பாதிப்புகள் ஏற்படும் இடத்து அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது தனிநபர்களால் பாதிப்பு ஏற்படும் என்று அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நாட்டினுடைய தேசிய ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் தடையாக இருக்குமானால் மேலே குறிப்பிடப்பட்ட மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்தப்படலாம் என்று இந்த 18ஆம் விதியின் 2வது சரத்து கூறுகின்றது. அடிப்படை உரிமைகளை பற்றி 18வது 1வது விதி கூற 18வது 2வது விதி அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கூறுகின்றது. இதன் மூலம் நடந்தது என்னவென்றால், அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி மக்களுடைய உரிமைகள் மீது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் காணப்பட்டிருந்தன. எனவே இந்த அடிப்படை உரிமை மீறல் விடயங்கள், அடிப்படை உரிமைகள் யாப்பு ரீதியாக ஒரு அலங்கார செயல்பாடு என்ற விமர்சனங்கள் பிற்காலத்தில் ஏற்பட்டிருந்தன. ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இத்தோடு இந்த விடயத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திப்போம். நன்றி.